இங்கே தான் உங்களுடைய பேங்க் ஃபீஸுக்கான மிகப்பெரிய இஷ்யூஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே P2P பண்ணலாமான்னு கேட்டால் இப்போ புரியுதுங்களா? இங்கே செயின் அப்படிங்கிறது நடக்குது. இங்கே ஃபாரெக்ஸ் புரோக்கர் இல்லைன்றாலும் இந்த செயின் நடக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கான நான் வித்ட்ரால் பண்ணலாமான்னு கேட்டால் அங்கேயுமே ஃப்ரீசஸ் இருக்குது. இந்த ஒரு பர்சனால் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க? கிரிப்டோ ட்ரேடர்ஸும் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸும் இந்த ஃப்ரீசஸ்க்கு ரொம்பவே மாட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸை விட ஹை காஸ்ட் ஒருத்தவங்க கொடுக்குறான் அப்படின்னா எங்கேயோ ஒன்று வச்சுருக்கு. உங்களுக்கு நிறைய டீலர்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது யாரும் இங்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போது ரீசெண்ட் டேஸில் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே நடக்குது. அதுவும் முக்கியமாக ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நடக்குது. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஏன் ஃப்ரீஸ் நடக்குது, அந்த ஃப்ரீஸ் நடக்காமல் நம்மளோட அக்கௌண்ட்டை எப்படி நம்ம செக்யூராக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் இங்கே பார்க்க போகிறாங்க. ஏன்னா பேங்க் ஃப்ரீஸ் ஆகிறத விட அந்த ஃப்ரீஸை அன்ஃப்ரீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு P2P பண்ணலாமா? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே P2P பண்ணலாமான்னு கேட்டால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். என்னன்னா இவன் எல்லாம் P2P பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, நீ பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே தான் உங்களுடைய பேங்க் ஃபீஸுக்கான மிகப்பெரிய இஷ்யூஸ் இருக்குது. ப்ரோ, ஃபாரெக்ஸ் புரோக்கர்லேருந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கான நான் வித்ட்ரால் பண்ணலாமான்னு கேட்டால் அங்கேயுமே ஃப்ரீசஸ்க்கு இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஃபாரெக்ஸ் புரோக்கருக்குள்ள ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி அங்கே ஃபண்ட் அனுப்புறீங்க, இல்லை கிரிப்டோ புரோக்கரில் ஒரு ஃபண்ட் அனுப்புறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இங்கே என்ன நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பர்சன் 1, நீங்கள் ஒரு பர்சன். ஓகே, நான் பர்சன் 2. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஸ்கேமோ இல்லை ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷனோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சம்திங் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க, என்னுடைய டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது உங்களை ரீச் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. இதே நான் ஒரு ஸ்கேமர்ட்டேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் என்னோட ஃபண்டுக்கு ரீச் ஆகும். கரெக்ட். இப்போது இங்கேருந்து பர்சன் 3 பர்சன் 2க்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஆனால் இங்கே ஸ்கேமர் யார் அப்படின்னா பர்சன் 3 வச்சுப்போம், ஸ்கேமர். ஓகே, எனக்கு வருது, நான் அது தெரியாமல் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, தெரியாமல் யாரோ ஒரு பர்சனுக்கோ இல்லை அப்படின்னா ஃபாரெக்ஸ் புரோக்கருக்கோ அனுப்புறீங்க சம்திங், ரைட்? அதே ஃபண்ட் என்ன ஆகுது அப்படின்னா எங்கே ரொட்டேட் ஆகுது அப்படின்னா திருப்பி நீங்கள் இன்கம் எடுக்கிறீங்க, வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஃபாரெக்ஸ் புரோக்கர் இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் ஃபண்ட்ஸ் இருக்கும், அந்த ஃபண்டு உங்களில் ரீச் ஆகும். இப்போ நீங்கள் பர்சன் 2க்கு அனுப்புனீங்கன்னா அவங்களும் இல்லை அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ புரியுதுங்களா? இங்கே செயின் அப்படிங்கிறது நடக்குது. இங்கே ஃபாரெக்ஸ் புரோக்கர் இல்லைன்றாலும் இந்த செயின் நடக்கலாம். ஆனால் எந்த ஒரு கல்பிட் அனுப்புனாலும் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், எந்த ஒரு இடத்துலையும் சரி, எந்த ஒரு கடையிலுமே சரி, தெரியாத ஒரு பர்சன்ட்ட எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாதீங்க. அது கிரிப்டோக்குன்னு சொல்லலை, ஃபாரெக்ஸுன்னு சொல்ல, நார்மலாக ஒரு மளிகை கடையில் கூட தெரியாத ஒரு பர்சன்ட்ட டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ அந்த பர்சன் தான் கல்பிட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. யாரோ ஒரு பர்சன் அவளுக்கு அனுப்பியிருக்கலாம், ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் சஸ்பேசஸாக இருக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய ஆன்லைன் செயின் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகும். நான் சொல்ல புரியுதுங்களா? இந்த இடத்துல அமௌண்ட்டு 10,000 ரூபாய் தான் லாக் ஆகிருக்கும், ஆனால் நீங்கள் 20,000 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி தான் சுச்சுவேஷனை நான் பார்த்துருக்கேன். அப்போ நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி தான் லிங்கில் மாட்டுது. ஆனால் இங்கே கல்பிட் யாருன்னா பர்சன் 3. இந்த ஒரு பர்சனால் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க?
இந்த டிரான்சாக்ஷன் யாரோ ஒருத்தவங்க இந்த ஸ்கேமர் எப்படி என்ன இருப்பாரு அப்படின்னா எஜுகேஷ்னல் ஸ்கேம் நடக்குதுல்ல பார்த்துருப்பீங்க. நிறையா வந்து பணம் போடுங்க ரிட்டர்ன்ஸ் நிறையா தரேன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஸ்டம்க்குலாம் ஒரு அக்கௌண்ட்டில் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் லண்டனில் இருந்து பேசுகிறேன் 20 லட்ச ரூபா போடுங்க ஜிஎஸ்டி கிடைக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க மேலே கேஸ் போடும்போது அந்த அக்கௌண்ட்டில் கேஸ் விழும்போது அந்த அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இங்கே வந்து லேயரிங் நடக்கிறது. ஸோ இவர் லேயர் 1ல் இருப்பார், இவர் லேயர் 2ல் இருப்பார், லேயர் 3ல் இருப்பார். லேயர் 4ல் இருக்கிறதுக்கும் லேயர் 5ல் இருக்கிறதுக்கும் பிரச்சனை மேக்ஸிமம் இருக்காது. ஆனால் இந்த லேயர் நீங்கள் 3க்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் கல்ப்ரேட் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதனால் தெரியாத ஒரு பர்சன்ட்டை எப்போவுமே ட்ரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. அப்போ எப்படி இப்போ அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டால் உங்களோட என்கொயரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கல்ப்ரேட்டுங்கிற மாதிரி என்கொயரி இருக்கும். பட் நீங்கள் கல்ப்ரேட் கிடையாது அது தெரியும். ஆனால் அந்த கல்பிட்டோட லிங்க் இருக்குது, நீங்கள் அந்த கல்பிட்டை வந்து எதாவது ஒரு லிங்க்கில் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீஸ் ரிஸ்கில் நான் மாட்டக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீஸ் ரிஸ்கில் யார் அதிகமாக மாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ். கிரிப்டோ ட்ரேடர்ஸும் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸும் இந்த ஃப்ரீஸ் ரிஸ்கில் ரொம்பவே மாட்டுறாங்க. மாற்ற நான் கூடாது அப்படின்னா சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த P2P ட்ரேடிங் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அது பினான்ஸாக இருக்கட்டும் எந்த எக்ஸ்சேஞ்சிலுமே P2P ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, P2Pயில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சா? ஸோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களும் கிடையாது. அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் காசை கொடுப்பீங்க, யூஎஸ்டிடியை பை பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் யூஎஸ்டிடியை கொடுப்பீங்க, அவன் காசு கொடுத்துட்டு போயிடுவான். P2Pயில் எனக்கு அதிகமாக காஸ்ட் வருது, இவ்வளோ காஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரைஸை விட ஹை காஸ்ட் ஒருத்தவன் கொடுக்குறான் அப்படின்னா எங்கேயோ ஒன்று வச்சுருக்கான். உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சு அது இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் அந்த காசை வாங்கினதுக்கு அப்புறம் 1 மாதத்துலேருந்து 10 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு, இல்லை 1 வருஷம் கழிச்சு கூட, அப்படி இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு கூட அந்த மாதிரி ஃபண்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அப்போது அவன் யாருன்னு தெரியாது, அவங்களால அசஸ் பண்ண முடியாது. ஃபார் தட் இந்த டிரான்சாக்ஷன்னால தான் உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை போய் அசஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக அவன் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு பணம் வந்த அக்கௌண்ட் கம்பல்சரி ஃப்ரீஸ் ஆகிடும். பட் அவங்கள எங்கே போய் பார்ப்பீங்க, எங்கே போய் அப்ரோச் பண்ணுவீங்க, எந்த இடத்துல போய் பார்ப்பீங்க? ஏன்னா நீங்கள் வந்து அக்யூஸ்டு கிடையாது, கல்பிட் கிடையாது, நீங்கள் ஒரு அப்பாவி. அந்த பர்சன் 1 lakh ஸ்கேம் பண்ணினாலும் யூஆர் பேயர், ரைட்? ஸோ அந்த விஷயத்தை நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்காரணத்துக்கு வந்து P2P பண்ணாதீங்க. அதே மாதிரி கிரிப்டோ ட்ரேடர்ஸுக்கு வந்து இந்த டாக்ஸேஷனை பற்றி ரொம்ப 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 ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து யூஎஸ்டிடி பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டேக்ஸ் பே பண்ணி பை பண்ணுங்கள். இல்லை நான் P2Pயில் பண்ணி யூஎஸ்டிடியில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன், கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா P2P யூஎஸ்டிடி ட்ரேடிங் 100% not taxation, it's illegal. ஏன்னா நீங்கள் உங்கள்ட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு பில்லிங்கும் இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமும், அதாவது ஒரு ப்ராப்பரான பில்லிங் இருக்காது. நீங்கள் டாக்ஸேஷன் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் P2P ட்ரேடிங் பண்ணீங்கிறத அக்கௌண்ட் அனுப்புன ப்ரூஃப் இருக்குமே தவிர அந்த கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு பில் வந்துருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அப்போது நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரூஃப் பண்ணுவீங்க நான் கிரிப்டோ தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு? அதேமாதிரி நான் கிரிப்டோ செல் பண்ணதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான என்டிட்டியில் நீங்கள் யூஎஸ்டிடி பை பண்ணுங்கள், இல்லை ப்ராப்பரான என்டிட்டியில் யூஎஸ்டிடி செல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபண்டு சேஃபாகவும் செக்யூர் ஆகும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்டிட்டியை ட்ரஸ்ட் பண்ண முடியும். என்டிட்டி அப்படிங்கிறவங்க உங்கள் பக்கத்துலேயோ இல்லை உங்களோட நியரோ இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த என்டிட்டி அப்படின்னு சொல்கிறவங்க, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட்ஜினியஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் போய் வாங்கலாம். ஆனால் அது உங்களுடைய விருப்பம். என்டிட்டி அப்படிங்கிறது ட்ரேட்ஜினியஸாக இருக்கலாம், இல்லை ஒரு காயின்டிஎக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்கிட்ட கூட நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஏன்னா
ப்ராப்பராக டாக்ஸேஷன் பண்ணுவீங்க, ஒரு ப்ராப்பரான ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, ப்ராப்பராக ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாங்க உங்கள் நேமில். அப்போ உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களோட ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கொடுப்பீங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்கேமிங் ஃபண்டு உள்ளே வர்றது ரொம்பவே ரேர். ஓகேவா? ஸ்கேமிங் ஃபண்டு உள்ளே வராதுங்கிறப்போ எந்த ஒரு ஸ்கேம் பண்ணுற பர்சனும் வந்துட்டு ஸ்கேமிங் ஃபண்டை உள்ளே அனுப்ப மாட்டாங்க. அண்ட் தென் வி ஆர் செக்கிங் த ஏஎம்எல் செக் பண்ணுவாங்க. ஏதாவது ஆன்டி மணி லாண்டரிங் உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும், ஆன்போர்டு ஆக முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சேஃபான பர்சன்ஸை நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு திங், கிரிப்டோ நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா ஒரு சேஃபான என்டிட்டியை செல் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் செல் பண்ணி தேவையில்லாமல் லாஸை ஃபேஸ் பண்ணாதீங்க. இல்லை கிரிப்டோவை நான் ஒரு பெட்டர் ப்ரைஸுக்கு நான் செல் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ரொம்ப லோவாக கேட்பாங்க. 100% எக்ஸ்சேஞ்சஸில் ரொம்ப லோவாக இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸை விட லோவாக இருக்கும். பட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு வி ஆர் ரெடி டு டேக்கன். ஓகேவா? நாங்கள் எடுத்துக்கிறது ரெடியாக இருக்கும். ப்ராப்பரான டாக்ஸேஷன், ப்ராப்பரான டிடிஎஸ் கவர் பண்ணுவோம். ஒரு ப்ராப்பராக லெஜிட்டாக நான் வந்து யூஎஸ்டிடி பை அண்ட் செல் பண்ண போனோம் அப்படின்னா யூ கேன் கம் வித் ட்ரெஜினியஸ், வி வில் பி சப்போர்ட் வித் யூ. ஆனால் நான் வந்து இல்லீகலாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கேஷ் ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் தட். ஏன்னா கண்டிப்பாக இது எல்லாமே மிகப்பெரிய ரிஸ்க்கு. நான் டாக்ஸேஷனுக்குள்ளே வரமாட்டேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய டேஞ்சரில் தான் போகும். ஏன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளோட கவர்மெண்ட் செட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, P2P பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஷ் ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பண்ணுங்கள். பட் வெளியில் அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ்கிட்ட பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து நிறைய டீலர்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது யாரும் இங்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தெளிவாக ப்ராப்பராக நிதானமாக கட்டமைப்பில் எடுத்து பண்ணுங்கள். நான் அதை தான் எப்போவுமே சொல்லுவேன். 100% உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராது. ப்ராப்பராக டாக்ஸேஷன் பண்ணுங்கள். எல்லாருமே டாக்ஸேஷனை நினச்சி பயப்படுறீங்க. அதுக்கான ஒரு கிளாரிட்டி நான் கொடுத்துருந்தேன். டாக்ஸேஷனை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. உங்களோட இன்கம் சோர்ஸ் 12 lakhs மேலே போகுது அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் டாக்ஸேஷன் ஃபைல் பண்ண போகிறீங்களே தவிர ஐயோ டாக்ஸேஷன் என்னோட இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. நான் எப்போவுமே டேக்ஸ் கட்ட தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் டேக்ஸ் கட்டக்கூடாது, நான் வந்து இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறையா பேர் உங்களை வந்து மிஸ்கைட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்தையும் தாண்டி ப்ராப்பராக பர்ஃபெக்டாக நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் ஆனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேஜினியஸ்ன்னு ஒரு ஃபண்டு வருது, இந்த ஃபண்டுனால இந்த கம்பெனிலேருந்து என்கிட்ட ஃபண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய பில்லை நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஏன்னா அந்த பில்லில் நான் கொடுக்குற டிரான்சாக்ஷன் நம்பர், அதாவது என்னோடய பேங்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிற டிரான்சாக்ஷன் நம்பர் மூலம் தான் அந்த பில்லில் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் நாளைக்கு ஃப்ரீஸ் ஆனால் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேஜினியஸ் அக்கௌண்ட் பண்ணலாம். இங்கே அங்கே ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த யூசர் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வி வில் பி சப்போர்ட் வித் த கவர்மெண்ட். ஸோ அதுக்கான ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸோ ப்ராப்பரான யூசர்ஸ் பேனல்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு ப்ரொடெக்டபிளான யூஎஸ்டிடி செல் பண்ணணும் அப்படின்னாலும், ஒரு ப்ராப்பரான இடத்துல ட்ரஸ்டடான இடத்துல யூஎஸ்டிடி பை பண்ணாலும், ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் பை பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக ட்ரேஜினியஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்பர் 1. இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்சேஞ்சஸில் பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எந்த எக்ஸ்சேஞ்சஸில் வேணாலும் பை பண்ணலாம். உங்களுக்கு அவங்களுமே நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஸோ இன்னுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆன்கோயிங்கில் இருக்குது. கண்டிப்பாக இன்னுமே நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். எனிவே அண்ட் தென் பை சி யூ ஆல்.